எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அன்னைக்கே ஒரு நண்பர் சொன்னார், ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு தொழில் இந்த உலகத்துல கிடையாதுங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி மொத்த மார்க்கெட்டும் 2 நாள்ல மாறிடுச்சு பாத்தீங்களா? போன வாரம் எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க, நம்ம மார்க்கெட் பெருசா கீழே விழுந்துருமோன்னு. ஆனா 2 நாள்ல மொத்த மார்க்கெட் சிச்சுவேஷனையே மாத்திருக்காங்க. இன்னைக்கும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து 288 பாயிண்ட் ஏறி நிஃப்டி வந்து 23,900க்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டே கையில பிடிக்க முடியல. ஏகப்பட்ட பங்குகள் மேல பயங்கரமா ஏறி சாதனை பண்ணிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஐடிசி ஷேர்லாம் பார்க்கும்போது ₹2 மேல ஏறி மிகப்பெரிய ஒரு சாதனை லெவல்ல இருக்கு. இதுல இன்னொரு பெரிய சாதனை நம்ம HDFC பேங்க். அது ஒரு ₹7 இன்னைக்கு ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே பார்க்க போகும்போது கல்யாண் ஜுவல்லரி ஏகப்பட்ட ஷேர்கள் மார்க்கெட் ஏறும் பொழுது இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு 10% பறந்துருக்கான் கல்யாண் ஜுவல்லரி. இதெல்லாம் ரொம்ப நாள் வெயிட்டிங்லயே இருந்தது. ஏன் நீ ஏற மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சந்தடி சாக்குல 10% கல்யாண் ஜுவல்லரி என்பது ஏறி இருக்கு. இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் எத்தனையோ ஷேர்கள் வந்து சந்தடி சாக்குல ஏறி இருக்கான். இதெல்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோ 36% லோல இருந்தது. கல்யாண் ஜுவல்லரி 26% லோல இருந்தது. இன்னைக்கு கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட ஷேர்கள் 10% ஏறி இருக்கு. ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் ஆல்ரெடி உச்சத்துல தான் இருந்திருக்கான். பட் இருந்தாலும் இன்னைக்கு கண்ணா இன்னொரு லட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அது இன்னைக்கும் 10% ஏறி இருக்கு. சுந்தரம் ஃபைனான்ஸ் அந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல சந்தோஷமோ சந்தோஷம். அதுலயும் ஐடிசி ஷேர்லாம் இன்னைக்கு ₹2 ஏறி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறதெல்லாம் எத்தனையோ பேர்த்துக்கு மகிழ்ச்சியான விஷயம். இந்த சமயத்துல வந்து மார்க்கெட்ல வந்து என்னென்ன ட்ரிகர் இந்த வாரத்துல, போன வாரத்துல ஒரு ட்ரிகர் இருந்தங்காட்டி தான் 600 பாயிண்ட் மார்க்கெட் இப்படி பறந்து வந்திருக்கு. ஸோ வேற என்னென்ன ட்ரிகர் இந்த வாரத்தில் இருக்குன்னா, இந்த வாரத்துல மிகப்பெரிய செய்திகள். க்ரூட் ஆயில் இன்னொரு 10-20% கிராஷ் ஆச்சுன்னா எஸ், நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இனி பல பேர் ரீரேட்டிங் என்பது கொடுப்பாங்க. நீங்க வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்ப கையெழுத்து போட்டு தருவீங்க அப்படின்ற மாதிரி இந்த யுஎஸ் ஈரான் வார் பேச்சுவார்த்தைக்கே முடிஞ்சிரும்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கே நம்மளுடைய மார்க்கெட் இப்படி பறக்குது. 2 பேரும் கையெழுத்து போட்டு எஸ் இதுதான் எங்க பத்திரம் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே மார்க்கெட்டுக்கு ஒரு கான்பிடென்ட் என்பது வரும். வச்சாங்க பெரிய ஆப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி. யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்டினுடைய டெசிஷன் வந்து ஜூன் 16-17 என்பது வருகிறது. போன வாரமே நம்மளுடைய ஃபேவரட்டான யூஎஸ் ஃபெட் சேர்மேன் பதவி முடிஞ்சது. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு மே மாசத்திலேயே மிஸ்டர் வார்ஷ் அவர்கள் வந்து யூஎஸ் ஃபெட் சேர்மனாக பதவி ஏற்றுக்கிட்டார். இவர் பதவி ஏற்ற உடனே கீழே இறங்கின தங்கம் இப்ப வரைக்கும் திருப்பி ஏறவே இல்லை. ஏன்? இவர் வந்து அமெரிக்க டாலர்னுடைய மதிப்பை கூட்டுவாரு, அதனால தங்கத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல கீழே விழுந்துருச்சு. இவர் பாட்டுக்கு வரக்கூடிய ஜூன் 16-17 எஃப்எம்சி மீட்டிங்ல வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை தான் தொடரும், பிம்பிளிக்கு பிஆர்பி அப்படின்ட்டாருன்னு வச்சுங்களேன். அப்புறம் கோல்டினுடைய விலைக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமான தகவல்கள் என்பது வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. ஆளினால் மிகப்பெரிய நியூஸ் இந்த வாரத்தில் என்ன அப்படின்னா, இந்த புது யூஎஸ் ஃபெட் சேர்மன் என்ன செய்ய போகிறார், இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சு கோல்டினுடைய விலை எக்கச்சக்கமா ஏற்ற போறாரா, அல்லது சும்மா பதவிக்காக நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தேங்க, நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டு மக்களுக்கு இன்ஃபிளேஷனை ஏற்ற விடாம பார்க்கறதா நல்லது, அதனால நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்துல தான் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா அது எண்ணிக்கை என்பது ரொம்ப கம்மியா இருக்காங்க. பெருசா லாஸ் பண்றவங்க இருக்காங்க, ஆனா அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல எப்படியாவது மார்க்கெட்டுக்குள்ள அதனுடைய மூவ்மெண்ட்ல மூவ் ஆகி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்க தான் எக்கச்சக்கமா இருக்காங்க. அதாவது ஒரு 10% லாபம் வந்த உடனே புக் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டாக்கை போய் பிடிச்சி அதுல 10%. ஸோ அந்த மேஜிக் நம்பர் 10% அப்படின்றது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சமீபத்தில் ஆவரேஜ் பண்ணி பணத்தை ஆவரேஜ் பண்ணி அவங்களுக்கு 30% லாஸ்ல இருக்கு, 40% லாஸ் இல்லாம வெறும் ஒரு 10% தான் லாஸ் அல்லது 5% தான் லாஸ்ல இருந்தாங்க,
ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிச்சாங்க, அது கீழே போயிட்டே இருந்தது, 50 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனா ஆவரேஜ் பிரைஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஆவரேஜ் பண்ணி அப்படின்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்கெட் ஒரு 10% 15% ஏறும் பொழுது, அல்லது 2-3 நாள் சேர்ந்தாப்புல ஒரு 20% ஏறும் பொழுது அவங்க ஓரளவுக்கு லாபத்துல வெளியே வந்துடுறாங்க. ஸோ லாஸ் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் 10%க்குள்ள இருந்தா ஒரு சிறு நம்பிக்கை. சரி, 100 ரூபாய்க்கு வாங்கினா 90 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஏதாவது மார்க்கெட் மேல வரும்பொழுது வந்துரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையா வந்துருக்கலாம். 10% கீழே போய் 30% 40% லாஸ்ல இருந்துருச்சுனாவே மார்க்கெட் என்னைக்காவது திரும்பி மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது கூட நம்ம பெருசா நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ 10% லாஸுக்குள்ள இருந்தா அது மேல் நோக்கி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்பது அதிகமா இருக்கு. நவ் ஆப்போசிட் சைடு, அதாவது பல நேரங்கள்ல நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய விலை ஒரு 10%, 20%, 40% எல்லாம் ஏறுற மாதிரி காட்டுறான். நம்மளும் வந்து பணம் டபுள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. 4-5 லட்ச ரூபா லாபத்தில் இருந்தேங்க, நான் ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டுட்டேன், இப்போ எனக்கு ஒரு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் நஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் போட்டவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேல வரும்போது ப்ராஃபிட் வந்துடும். அதோடைய கதை தனி கதை. ஆனால் மறுபடியும் இங்க அந்த 10% அப்படின்ற மேஜிக் நம்பர் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு வாங்கின விலையிலிருந்து 10% மேல் நோக்கி ஏறி எவனாவது ஒரு 6000 ஷேர்ல ஒரு 50-60 ஷேர் தான் நிக்காம மேல போறானுங்க. மற்றவனுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பேட்டர்னே வந்து இப்படி 10-20% ஏறுவதும் இறங்குவதுமாக இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் மாத்திக்கி மேல ஒரு சுத்தணும்ல, இப்ப மறுபடியும் நாங்க கீழே சுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் அப் ஆகவும், ட்ரெண்டிங் டவுன் ஆகும், ட்ரெண்டிங் சைட்வேஸ் ஆகும் மார்க்கெட்ல மாறி மாறி நடக்குது. கடைசியில பார்க்க போனா கீழே இறங்கினா 10% தான் லாஸ்ல இருக்கு அப்படின்னா, என்னைக்கு வேணாலும் திரும்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது நம்மளுக்கு தான் வருஷத்துல 4 குவார்டர்னுடைய ரிசல்ட் 4 மாசத்துல வருதே, அந்த சமயத்துல ஏதாவது மேல வருவானா அப்படின்னு சில பேர் நம்பிக்கை இருப்பாங்க. அது இல்லையா, மேல லாபத்துக்கு வரும்பொழுது 10% லாபம் வந்த உடனே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கான்செப்ட் தான் மார்க்கெட்டுக்கு பல பேர்த்துக்கு கடைசிக்கு இப்ப இருக்கக்கூடிய சைட்வேஸ் மார்க்கெட்டுக்காக உதவி செய்யற மாதிரி இருக்கு. இப்பவும் மார்க்கெட் மேல வந்திருக்கான். இப்ப பல பேர்த்துக்கு 10% 20% லாபம் வந்திருக்கும். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகுத்தலினா நாளைக்கே ட்ரம்ப் அவர்கள் என்னத்தையா சொல்லி மார்க்கெட் கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க? சோ நான் பார்த்துக்கிட்ட இத்தனை வருஷத்துல பல லட்சம் பேர் போட்ட கமெண்ட்டுகளை பொறுத்து பார்க்கும் பொழுது 10% லாஸ்க்குள்ள இருந்ததுன்னா என்னைக்கு இருந்தாலும் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது டக்குன்னு வெளியே வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 30-40% லாஸ்ல போய் உட்காந்துக்கிட்டா எந்த காலத்துல வெளியே வர்றதுனே தெரியல. அதே மாதிரி மார்க்கெட் 10% லாபத்துக்கு வந்த உடனே இந்த மாதிரி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்ட்களை எல்லாம் உபயோகப்படுத்தினா தான் ட்ரேடர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்றதான் இத்தனை லட்சம் கமெண்ட்டுகளை பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் வந்த ஒரு அவுட்புட். நண்பர்களே, கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து 2 விஷயத்துல திடீர்னு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒன்னு, யூஎஸ் ஃபெட் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சிருக்க போறாங்க. இந்த ஈரான் அமெரிக்கா வார் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பொருளாதாரம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஈரான் வாரை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கோல்டு பிரைஸ் பயங்கரமா ஏறிச்சு. அப்புறம் ஏறினதுக்கு அப்புறம் ஈரான் வார் தொடர்ந்து நடக்குது, இனிமேல் தங்கத்தை வாங்குறதுக்கு யார் இருக்கா, தங்கத்தை வித்து எல்லாம் பணமா, கேஷ் இஸ் த கிங் அப்படின்ற மாதிரி பணத்தை மாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல்னால கோல்டு கீழே இறங்கிடுச்சு. இப்ப மறுபடியும் கோல்டினுடைய விலை வந்து ஈரான் வார் முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி யூஎஸ் ஃபெட் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பெரிய தகவல் வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மறுபடியும் கோல்டினுடைய விலை வந்து ஒரு மாதிரி ஆசிலேட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய பெரிய ஆளுக, சிறிய ஆளுக எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பரபரப்பு என்பது தொத்திக்கிச்சு. இந்த டைட்டன் ஷேர் கூட நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துல 2 ரவுண்டு போயிருக்கு, 3வது ரவுண்டுக்கு இது போகுமா அப்படின்ட்டு. இப்போதைக்கு 2.5 ரவுண்டு போயிருக்கான், அதாவது 3வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கோல்டினுடைய பிரைஸை பொறுத்த வரைக்கும் இனி இதுல ஏதாவது பெரிய மாற்றங்கள் வருதா இல்லையா. அதே மாதிரிதான் கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர், அதுவுமே சமீபத்துல பெருசா இறங்கி கிடந்தது, ஒவ்வொரு முறையும் சிறிய அளவுல ஏறி இருக்கான். மறுபடியும் இந்த 3வது முறை லோல இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்திலே இந்த கல்யாண் ஜுவல்லரி என்பதும் கீழிருந்து லேசாக மேல ஏறி இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ட்ரிபோன்தாஸ் பீம்ஜி அப்படின்ற ஒரு கோல்டு ரிலேட்டடான பங்கு, அதுவுமே சமீபத்துல ஏப்ரல் மாசத்துல 110 ரூபாய் இருந்தவன் இப்ப 189 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். மச்சான் இவங்கெல்லாம் யாரா அப்படின்ற மாதிரி எத்தனையோ ஜுவல்லரி ஷேர்ஸ்,
மொட்டிசன்ஸ் ஜுவல்லர் அப்படின்ற ஒரு பங்கு. நீங்க ரொம்பவுமே முட்டி போட்டு நடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி 10 ரூபா வரைக்கும் கீழே போயிட்டு இப்ப 15 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு. குறிப்பா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. அப்படின்னு என்ன, கோல்டு பங்குகள் எந்த பக்கம் போகும்னு தெரியலையே. முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல வந்து நிற்கக்கூடிய பல பங்குகள் அடுத்தது கீழையா அல்லது மேலையா, எந்த பக்கம் போனாலும் பெருசா மூவ் ஆயிருவானே அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கினுடைய விலையும், அந்த பங்கினுடைய விலையுமே தற்போது சமீபத்தில் லோல ஆல்மோஸ்ட் 300 ரூபா பக்கத்துல வந்து விழுந்தவன் இப்ப 350 ரூபா. ஆக மொத்தம் கோல்டு ஷேர்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொடர்ந்து வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல போக்கஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ எத்தனையோ செக்டரை சார்ந்த பங்குகள் பல முதலீட்டாளர்கள் வச்சிருப்பாங்க. அதுல கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்குகள்ல தான் அடுத்தது பெரிய வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செக்டர்கள்ல இந்த கோல்டு ஒண்ணு. நண்பர்களே, வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் மட்டும் இல்ல, ஐடி சேர்ந்த பல்வேறு பங்குகள் பயங்கரமா அடி வாங்கி கிடக்குறான். அதுல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும் பொழுது 5% 10% வாலட்டிலிட்டி காட்டக்கூடிய ஷேர்கள் ரிசல்ட்னால அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இந்த இன்ஃபோசிஸ் முதல்ல நிக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, ஹெச்சிஎல் டெக்குமே இருக்கு. திடீர்னு ஒரு காலத்துல டிசிஎஸ்ஏ ஒரு முறை புரட்டி போட்டுட்டாங்க. இல்லைன்னா அதெல்லாம் பெருசா வாலட்டிலிட்டி காமிக்காது. ஆனாலும் கடந்த ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தோம்னா ரிசல்ட் சீசன்ல வாலட்டிலிட்டி அதிகமா காட்டுறது இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் ஒரு டாப் பொசிஷன்ல வர்றான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விட முதல்ல தகவல் கொடுக்கறது அவங்க தான். பார்த்துக்கலாம் இந்த முறை அடி வாங்க போறோமா இல்ல அடிக்க போறோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. பட் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் சூப்பரா பிளான் பண்ணி 23 ஜூலை எங்களுடைய ரிசல்ட் வரும். குவார்டர்லி ஃபர்ஸ்ட் Q1 ரிசல்ட் 23 ஜூலை வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 23 ஜூலைங்கிறது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தள்ளி இருக்கு. எனக்கு என்ன ஞாபகம்னா, முதல்ல ஐடி பங்குகளுடைய ரிசல்ட் எல்லாம் முதல் வாரம் இல்லைன்னா மிஞ்சி போனா 2வது வாரத்திலே கொடுத்துருவாங்க. இப்ப 23 ஜூலைங்கிறதுக்கும் இப்பவும் ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. அப்படி டைம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த இன்ஃபோசிஸ் அந்த ரிசல்ட் வர சமயத்துல கீழே இறங்கிட்டு மேல போகுமா அல்லது மேல போயிட்டு கீழே வருமா அல்லது ரிசல்ட் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இப்படியே இருந்துட்டு மேல போகுமா அல்லது இப்படியே இருந்துட்டு கீழே வரும், என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய வாலட்டிலிட்டி ஐடி செக்டர்ல நியூஸ் வருது அப்படின்னா எஸ், இன்ஃபோசிஸ்ல அவங்க ரிசல்ட்டினுடைய டேட் என்பது அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த பங்கு ஒரு 10-20% வாலட்டிலிட்டி என்பதை அடுத்த ரிசல்ட் சீசனுக்குள்ள, ரிசல்ட் முடிஞ்சு 1 or 2 டேஸ்க்குள்ள, ஆக மொத்தம் ஒரு 30 நாளுக்குள்ள ஒரு 10-20% வாலட்டிலிட்டி காமிக்குமா அப்படின்றதான் இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல பேச்சா இருக்கு. நண்பர்களே, சுவாரஸ்யமான நியூஸ் ஒன்று மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ்ன்றது எவ்வளவு பெரிய கம்பெனி நீங்க நினைக்கிறீங்க? தமாதுண்டு 113 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது இருக்கு. ஆனா இவங்க இருக்கக்கூடிய செக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் செக்டர்ல இருக்கு. அப்ப இந்த செக்டர் வந்து வளருது. ஏஞ்சல் ஒன், க்ரோ போன்ற பங்குகளை தான் நம்ம எடுத்து பார்க்குறோம் டாப் லீடர் அப்படின்ட்டு. ஆனா இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பங்குல ஒரு நியூஸ் வந்த உடனே இது எதை குறிக்குதுன்னா, வளரும் செக்டர்கள் எது அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்ற செக்டர் வளருதுக்குன்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த ஸ்டீல் செக்யூரிட்டிஸ் அப்படின்றதுல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வெறும் 116 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு பங்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜுங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கும்போது அங்க இன்னும் ஒரு ஆச்சரியம். கிட்டத்தட்ட 5.24% காட்டுது. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 16 ஜூன். இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இது போன்ற பங்குகள் குட்டி பங்குகள். ஆனா இவங்க இருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது கேபிட்டல் மார்க்கெட் ஒரு வளரும் செக்டர் என்பது இது குறிக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக் எப்ப எகிருவான்னே தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். கீழே விழுகும் போது வாங்கி தொடர்ந்து வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் திடீர்னு மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும் என்பது ஒரு வேதனையான ஆனா உண்மையான விஷயம். அப்படிதான் திடீர்னு எவன் ஏறுவான்னே தெரியாது. ப்ளூ ஜெட் அப்படின்ற ஒரு ஷேர், அந்த பங்கு வந்து சமீபத்தில் தன்னுடைய லோ ஆல்மோஸ்ட் 330 ரூபாயிலிருந்து 507 ரூபாய் என்பது வந்திருக்கு. உடனே எக்ஸ்சேஞ்சுகள் கேட்குறாங்க, எந்த ஷேர் ஏன் ஏறுதுன்னு யாருக்கும் தெரியாது, அதனால நீங்க ஏதாவது நியூஸ் வெளியிடாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன் இந்த கம்பெனில திடீர்னு மிகப்பெரிய ஒரு வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. அது பியூர்லி மார்க்கெட்ல ஏதோ பையர் செல்லர் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க
அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் வந்து இத்தனை நாள் சத்தம் இல்லாம மார்க்கெட்ல ஏறி இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சுகள் ஏன் ஏறி இருக்கு, ஏன் வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த பங்கு வந்து லாபம் செய்யக்கூடிய பங்காம்னா எஸ், முதல்ல இருந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கா இருக்கு. பட் வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இல்லை. முதல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 217 கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இப்போவும் 235 கோடின்னு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சில பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, நீ லாபம் செய்யக்கூடிய ஷேர் மொத்தமா நீ மேல இருந்து எவ்வளவு தூரம் கிராஷ் ஆன, அதுக்கப்புறம் மறுபடியும் மொத்தமா திரும்பி எவ்வளவு ஏறின அப்படின்னு சில பேர் பார்க்க விரும்புவாங்க. ஏன்னா லாபம் செய்யக்கூடிய ஷேர் பெருசா கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் பல பேர்த்தினுடைய மனசுல என்னவா இருக்கும்னா, 60% கிராஷ் ஆனா திரும்பி ஏறுவானுங்க, அல்லது 80% கிராஷ் ஆனா திரும்பி ஏறுவாங்கன்ற மாதிரி மனசுல இருக்கும். அதை போய் செக் பண்றதுக்காக பல பேர் பார்த்துக்கிடுவாங்க. அந்த வகையில இந்த பங்கு வந்து தன்னுடைய உச்சியிலிருந்து 67% இறங்கிவிட்டு 58% என்பது ஏறி இருக்கிறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்ப பேச போறோம். இது வந்து ஒரு ரிமைண்டர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பல பேர் இந்த தகவலம் ஆல்ரெடி மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒன்னா பல பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் வந்து -10% லாஸ்லயே சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும்போது டபக்குன்னு அது லாபத்துல வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதுவே ஒரு -40% 50% கும்பாங்க அப்படின்ற மாதிரி சமயத்துல ஒருவேளை தன்னுடைய உச்சியிலிருந்து அந்த பங்குகள் வந்து ஒரு 60%ஓ 80%ஓ இறங்கிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இனி ஏதாவது இது மேல வருமோ அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கக்கூடியது 2வது இடம். இந்த 2ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவுல போய் சிக்கிக்கிட்டா அப்புறம் அது என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கீழே போற மாதிரி இருந்தா அது எப்பவுமே ஒரு 30-40% லாஸுக்கு விட்டுறக்கூடாது. ஒரு 10% லாஸுக்குள்ளேயே தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண வலிமை என்பது வேணும் ஆவரேஜ் பண்ணி இருக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் 40-50% அல்லது 80% ஏதாவது ஸ்டாக்ஸ் இறங்கினாலும், நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கின விலையிலிருந்து 40-50% இறங்கினாலும் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேராக இருக்கணும். இருக்கும் பொழுது யாருக்குமே தெரியாது, திடீர்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு சந்துல இருந்து ஒரு 80% இறங்கிட்டோ 60% இறங்கிட்டு மேல வர்றக்கோ சான்ஸ் அதிகம். ஸோ ஆக மொத்தம் லாஸ பெருசா விடக்கூடாது. பெருசா விட்டுட்டோம்னா அவன் மறுபடியும் பெருசா கீழே விழுந்து ஒரு 60-80% விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி வருவான்ற மாதிரி தான் பல பேர் நம்பிக்கை வச்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு பண வலிமை படைச்சவங்க பெருசா 40-50% லாஸ்க்கு எது போடணும்? அது ஒரு -10% ஸ்டாப் லாஸ்க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, என்னைக்காவது மார்க்கெட் மேல வரும்பொழுது தப்பிச்சு ஓடி வரக்கூடிய வாய்ப்பு என்பது இன்றைய மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு எந்த ஷேருமே பெரிய விதிவிலக்கு கிடையாது. இன்னைக்கு ஐடிசி ஷேர் ₹2 ஏறி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஷேருமே யாருக்கு தெரியும்? பெரிய அளவுல இறங்கிட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஷேரும் ஏறி வராம போகுமா அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேரா தானே இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப மார்க்கெட் ஏறும், எப்ப மார்க்கெட் இறங்கும் என்பது யாருக்கும் தெரியாது. தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடியவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக 2 இருக்கு. ஒன்னு இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை தொடர்ந்து எஸ்ஐபி போடுறவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இன்னைக்கு என்ஐவி எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரே ஜாலியா இருப்பாங்க. இன்னொன்னு நல்ல நல்ல பங்குகள் லாபம் செய்யக்கூடிய பங்குகளாக இருக்கும் பட்சத்தில் ஆவரேஜ் பண்ணி வெளியே வர்றவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியான எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.